ஆதி, புடவை எடுக்க தானே போயிட்டு இருக்கோம். என்ன பாரதி இப்படி கேக்குறீங்க? ஆண்டாள் உங்க ஃப்ரெண்டு, அவங்களுக்கு புடவை வேணும்னு பாட்டி சொன்னாங்கல்ல, அதுக்காக தானே இப்ப போயிட்டு இருக்கோம். என்கிட்டயே இப்படி சந்தேகமா கேட்டா எப்படி பாரதி? ஓகே, நம்புறேன். நம்பணும் பாரதி, நம்பிக்கை தான் வாழ்க்கை. பாத்தீங்களா, புடவை எடுக்க போகும்போது சகுனமே சரியில்லை. கார் நின்னு போச்சு பாத்தீங்களா? பேசாம நம்ம திரும்ப போயிட்டு இன்னொரு நாள் வந்துக்கலாமா? இது என்ன பாரதி வம்பா போச்சு? கார் நிக்கிறதுக்கும் சகுனம் சரியில்லாம போறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நம்ம உங்க ஃப்ரெண்டுக்கு தானே புடவை வாங்க வந்திருக்கோம். இல்ல இல்ல, எனக்கு ஏதோ இது சரியா படல. நாம திரும்பி வீட்டுக்கே போயிடலாம். நாம என்ன கல்யாணத்துக்கா புடவை எடுக்க வந்திருக்கோம்? எதுக்கு இப்ப திரும்ப வீட்டுக்கு போகணும்னு இப்படி அடம் பிடிக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. நம்ம போறோம், கண்டிப்பா வந்த வேலையை முடிக்கணும். அது சரி, அது என்ன சகுனம் சரியில்லை? நீங்க சொல்றத பார்த்தா சாப்பிட தண்ணி குடிக்கிறதுக்கு கூட சகுனம் பாப்பீங்க போல இருக்க. உங்களுக்கு வேணா அதுல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா நாங்க எல்லாத்துக்கும் சகுனம் நல்லா இருக்கான்னு பார்த்துதான் எந்த காரியத்தையும் பண்ணுவோம். நாங்க நம்புறதும் கரெக்டா தான் இருக்கும். அன்னைக்கு தமிழ் எக்ஸ்கர்ஷன் கிளம்பி போனப்போ அவளுக்கு கால் தட்டுச்சு. நான் கூட பயந்து சகுனம் சரியில்லை போக வேணாம்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சிட்டீங்க. அன்னைக்கு நடந்த இந்த விஷயத்த நம்ம யாரும் நம்ம வாழ்க்கை பூரா மறக்கவே முடியாதுல்ல. அதுக்காக தான் சொல்றேன். ஏன் சீரியஸ் ஆகுறீங்க? சரி சரி பாரதி, ஆனா இன்னைக்கு எதுவும் அப்படி நடக்கல. கார்ல ஏதோ சின்ன ப்ராப்ளம். இருங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். இவ்வளவு தூரம் வந்துட்டு திரும்பி போகணும்னு சொன்னா எப்படி?